அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமா நீங்க சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளில் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் அதனுடைய 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமான் என்று சொன்னாலே அவனுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஏன்னு சொன்னா, நீதியாக நீங்களும் நானும் நடக்கும்போது உலகத்தின் அநீதிகளுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகாம ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவ நீதியின்படி, ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிற இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு, தேவ நீதினால உங்களை வாழ்வதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக வேதனைகள் உண்டு. அதை தான் இங்க ஞானி ஆகிய சாலமோன் ஞானி எழுதுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் உண்டு, ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஆண்டவர் நின்று, உங்கள் பக்கமாக அவர் நின்று உங்களை விடுவிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அநேக துன்பங்கள் வரும்போது, அநேக பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, நம்ம நம்பி இருந்த மனிதர்களெல்லாம் நம்மளை விட்டு கடந்து போகலாம். நம்ம சார்ந்திருந்தவர்கள்லாம், நம்மளால நன்மையை பெற்றவங்கெல்லாம் நம்மளை விட்டு அவங்க கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாவும் பக்கமாக நின்று உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாள்லயும் துன்பத்தின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? நீங்க தனியா இல்லை, உங்க கூட கர்த்தர் நிற்கிறார். உங்க பாடுகளில் இருந்து, உங்களுடைய உபத்திரவங்கள்ல இருந்து, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றில இருந்தும் ஆண்டவர் உங்க கூட நின்று உங்களை விடுவித்து ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி அருமையான ஆண்டவரை, அப்பா ஆண்டவரை, துன்பத்துல, வேதனையில, பாடுகள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர்கள் பக்கமாக நின்று அவர்களை ஆசீர்வதிங்க, விடுதலை ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.